சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ இந்த இரவை மட்டும் எப்படியாவது கடந்துவிடு. எப்படியாவது பொறுத்துக்கொள். இத்தனை நாள் பொறுத்து கொண்டாய். இந்த இரவை மட்டும் எப்படியாவது பொறுத்துக்கொள் அம்மா. நாளை விடிய போகும் விடியலானது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக உனக்கு கொண்டு வந்து தரும். உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையின்படி நீ என்ன நினைக்கிறாய்? வாழ்க்கை மாறாது என்றா? கண்டிப்பாக மாறும். மாதம் இப்பொழுது பிறந்திருக்கிறதல்லவா? மாதம் பிறந்து 2-3 நாள் ஆகிவிட்டதல்லவா? நிச்சயமாக தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் நான் உனக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுப்பேன். எப்பொழுதுமே நீ ஒன்று நினைத்துக்கொள். நம்மை காப்பாற்றுவதற்கு ஆளில்லை என்று நினைத்து வருந்த வேண்டாம். உன்னை காப்பாற்றுவதற்கு மலை போல நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக மற்றவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும்? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் அவ்வளவு சீக்கிரமாக யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். அவரவர்களுடைய வேலைதான் அவரவர்களுக்கு பெரிதாக தெரியுமே தவிர மற்றவர்கள் யாரும் வந்து எதையும் காப்பாற்ற மாட்டார்கள். அதையும் மீறி ஒரு நபர் உன்னை காப்பாற்றுகிறான் என்றால் அது உன்னுடைய தாயும் தகப்பனுமாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் அது உன்னுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கும். மற்றபடி வேறு யாரையும் எப்பொழுதும் ஆசைப்பட்டெல்லாம் காப்பாற்ற மாட்டார்கள். துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் சிலர் எப்படி இன்பத்தை கொடுப்பார்கள் நீயே சொல் பார்க்கலாம். எப்பொழுது ஒருவன் அவனுடைய வாழ்க்கையில் கெட்டுப்போவான், அதை பார்த்து எப்பொழுது சந்தோஷப்படுவோம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் இந்த காலத்தில் எனக்கு இவன் நல்லது செய்வான், எனக்கு இவன் கெட்டது செய்வான் என்று யாரையும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். பொறுமையாக இருங்கள். எவ்வளவு காலம் உங்களுக்கு நான் கஷ்டத்தை தருவேன்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். கஷ்டத்தை நான் தரமாட்டேன் தங்கமே. அதுவும் இந்த அன்பான பிள்ளையை கஷ்டப்படுத்திவிட்டு நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா? இந்த பிள்ளை என்னையே நம்பிக்கொண்டு இருக்கிறது. இந்த பிள்ளையை நான் கஷ்டப்படுத்தினால் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? என்னை தெய்வம் என்று நினைப்பார்களா? தங்கமே, இன்று இரவோடு உன் கஷ்டங்கள் முடிந்தது. உன் வாழ்க்கையில் சில நேரத்தில் சில விஷயத்தை பார்க்கும் பொழுது பயமாக இருக்கும். ஆனால் அந்த விஷயம்தான் உனக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையே செய்யும். அதனால் எதையும் பார்த்து பயப்படவும் வேண்டாம், எதையும் பார்த்து சந்தோஷப்படவும் வேண்டாம். நீயாக இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உனக்கு துணை நிற்பேன். போராடி விட்டாய். ஒவ்வொரு காலத்திலும் இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று போராடி விட்டாய், திணறி விட்டாய். ஆனால் இதற்குமே உன்னுடைய வாழ்க்கையில் திணறும் அளவுக்கு எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் வராது. இன்பம் எப்படி இருக்கும் என்று நீ என்னிடம் சொல்வாய். இன்பம் எப்படி இருக்கும் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை சாயி. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு விட்டேன். சோகங்கள், சோதனைகள், பல காயங்கள் அனைத்தையுமே நான் பார்த்து விட்டேன். ஆனால் இனிமேல் வரும் நாட்கள் முழுவதும் நான் அற்புதத்தை மட்டுமே தான் காண வேண்டும் என்பார். கண்டிப்பாக அற்புதம் மட்டுமே தான் இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நீ காணப்போகிறாய். உனக்கு வாழ்க்கையில் அழகாக வாழ வேண்டும் என்ற ஆசை உனக்கு மட்டும் அல்ல. நீ என்னிடம் சொல்வது என்னுடைய வாழ்க்கையில் நான் அழகாக வாழ வேண்டும் என்று. ஆனால் இது உனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் இங்கு பிறந்திருக்கும் ஒவ்வொருவருக்குமே அழகான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் என்ன, சிலருக்கு சுலபமாக கிடைக்கிறது, சிலருக்கு கஷ்டப்பட்டு கிடைக்கிறது. ஆனால் உனக்கு எதுவுமே சுலபமாக கிடைத்தது கிடையாது என்பது எனக்கு தெரியும். கஷ்டப்பட்டாலும் உனக்கு நிலையானதாக கிடைக்கும். உன்னுடைய துரோகிகள் எல்லோரும் இப்பொழுது பார்த்து சிரிக்கிறார்கள் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையை? நீ வீணா போய்விடுவாய், நீ இப்படி போவாய், அப்படி போவாய் என்று ஒவ்வொரு முறையும் பார்த்து ரசிக்கிறார்கள் தானே? ரசிக்கட்டும். பார்த்து அவர்களை வியந்து போகும் அளவுக்கு ஒரு மாற்றத்தை நான் காமிப்பேன். அப்பொழுது அனைவருமே மிரண்டு போவார்கள். யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷங்களும் ஐஸ்வர்யங்களும் உன்னை துரத்தி வரும். இப்பொழுது நீ நினைக்கிறாய், நான் எல்லாவற்றையும் துரத்தி போகிறேன், ஆனால் எதுவுமே என்னை தேடி வரவில்லையே என்று. ஆனால் இன்னும் கொஞ்ச காலகட்டத்தில் அனைத்து அற்புதமும் அதிசயமும் உன்னை தேடி தானாக வரும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கவில்லை என்பதற்காக கவலைப்படக்கூடாது. இப்பொழுது அது நடக்காமல் இருக்கலாம், ஆனால் கூடிய விரைவில் அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக கூட மாறலாம். சிரித்து சந்தோஷமாக இருங்கள். எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேளுங்கள். அதற்காக என்னிடம் கேட்காமலேயே சாய் தரமாட்டார் என்ற முடிவுக்கும் வராதீர்கள். அதே சமயம் தப்பான முடிவுகளுக்கும் எப்பொழுதும் போகாதீர்கள்.
உன்னுடைய மனநிலைமையை இங்கு யாரும் புரிந்து கொள்ள தயாராக இல்லை. ஆனால் தெய்வங்கள் தயாராக இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் நிச்சயமாக எல்லாவற்றையும் மாற்றுவேன். நீ பாடுபட்டு கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் இனிமேல் உனக்கு சுமூகமாக நடத்தி உன்னை அமோகமாக வாழ வைப்பது மட்டுமே தான் இந்த சாயுடைய வேலை. உனக்கு பணத்தால் கஷ்டம் இருக்கலாம், உன்னுடைய உறவுகளால் கஷ்டம் இருக்கலாம், உன்னுடைய வீட்டில் இருப்பவர்களால் கஷ்டம் இருக்கலாம். ஒவ்வொன்றாக சரிப்படுத்தி தரப்படும். எல்லாமே ஒரே நேரத்தில் சரிப்படுத்தி தரும் என்பதை நான் சொல்லவில்லை. ஒவ்வொன்றாக சரிப்படுத்தி தரப்படும். வெற்றி என்ற ஒரு விஷயத்தில் நீ அடி எடுத்து வைக்கப் போகிறாய். காலம் முழுவதும் அந்த வெற்றியானது உனக்கு நிலைத்து உன்னோடு இருக்கட்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். விடிந்தால் எப்படி சூரியன் வெளிச்சத்தை இந்த உலகிற்கு முழுவதும் தருகிறதோ அதே போல உன் வாழ்க்கையால் உன் கூட இருப்பவர்களுக்கு வெளிச்சத்தை தருவாய். உன் கூட இருப்பவர்களுக்கு உன்னால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். காலம் முழுவதும் கவலைப்படாமல் இரு. பொறுப்பான என்னுடைய பிள்ளைக்கு நான் பொறுப்பாக இருந்து ஒவ்வொரு விஷயமாக இருந்து செய்து கொடுப்பேன். நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆனால் நீ நினைக்கிறாய் எல்லா விஷயமும் நமக்கு தெரியும் என்று. உனக்கு சில விஷயங்கள் கஷ்டப்பட்டாய், அந்த விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். சந்தோஷப்படும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதற்காக நீ சந்தோஷத்தை பற்றி யோசித்தது கூட கிடையாது. ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயத்தை பற்றியும் யோசிக்க ஆரம்பிப்பாய். சிரித்து கொண்டே இரு, அனைத்தும் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கை மட்டும் வை, நம்பிக்கையை மட்டும் என்றும் துளைத்து விடாதே. உனக்கு எந்த விஷயம் பிடிக்கிறதோ அதை செய், பிடிக்காததே செய்யாதே. ஏன் சாதாரணமாக ஒரு உணவாக இருந்தாலும் சரிதான். பிடிக்கிறது என்றால் சாப்பிடு, பிடிக்கவில்லை என்றால் எப்படி சாப்பிடாமல் போவாயோ அதே போல பிடித்த விஷயத்தை செய், பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளவே கண்டாதே. இதுதான் நான் செய்யும் உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். தங்கமே, நல்லது நடக்கட்டும், ஐஸ்வர்யங்கள் நடக்கட்டும். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் ஏற்றங்களாக இருக்கட்டும் என்று இந்த சாய் உனக்கு வரமாக உனக்கு தருகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் வரத்தை நான் அள்ளித் தருவேன். அதை பார்த்து பார்த்து நீ சந்தோஷப்படுவாய். நன்மைகள் எப்பொழுதும் இருக்கட்டும், அற்புதங்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கட்டும் என்று நான் உனக்கு இன்று மட்டுமல்ல என்றுமே ஆசீர்வாதம் செய்து கொண்டேதான் இருப்பேன். என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும் பிள்ளைகளால் மட்டும்தான் நான் ஒவ்வொரு முறையும் கொடுக்கும் வாக்குகளை கேட்க முடியும். நிச்சயமாக நீ கஷ்டப்பட்டு என்னிடம் சொல்லும் ஒவ்வொரு செய்தியையும் நிச்சயமாக நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நலமுடனும் வளமுடனும் வாழட்டும். எந்த ஒரு விஷயத்திலும் எதையும் நினைத்து கவலைப்படாமல் அற்புதமாக இருக்கட்டும் என்று இந்த நேரத்தில் உனக்கு ஆசீர்வாதம் செய்து வாழ வைக்கிறேன். வாழ்க்கையில் எதையும் நினைத்து வருத்தப்படாதே. கண்டிப்பாக நான் இருப்பேன் உனக்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக. நிச்சயமாக நீ தேடும் ஒவ்வொரு விஷயத்தையும் கூடிய விரைவில் நான் உனக்கு தருவேன். சந்தோஷமாக இரு.